Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு பைத்தான் சீரீஸ். ஸோ இந்த பைத்தான் சீரீஸில் நம்ம என்ன மாதிரியான பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம்னா ஓப்பன் சோர்ஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் சீரிஸ்னு சொல்லிட்டு தனியான வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த சீரீஸில் வந்து பெஸ்ட்டான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி வந்து டிப்ளாய் பண்ணுறதும் வந்து அதில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீரீஸை வந்து நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா நான் வந்து ஐ பட்டனில் மேலே வந்து லிங்க் தரேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸ் வந்து பைத்தான் சீரீஸ். நம்ம இதில் வந்து பெஸ்ட்டான பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எடுத்து நமக்கு தேவையான அப்போலாம் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுமாரி வந்து இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்ட்டு. ஓகே, இந்த டெவலப்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி பைத்தானில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நமக்கு ஏற்றாப்போல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ எதுவுமே இல்லை, அவங்க சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட் வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க. இதுதான் சர்டிஃபிகேட் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த நேம் வந்து வரும். உங்களுக்கு வந்து யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அவங்க நேம் வந்து ஜென்ரேட் ஆகி இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த கரெக்டான இந்த டைமென்ஷனில் தான் அவங்க வந்து இதுக்கு தான் கோடு எழுதியிருக்காங்க. இந்த பிக்சரை வச்சு தான் அவங்க கோடு எழுதியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இந்த பிக்சரை வச்சு நமக்கு தேவையான போல் எடிட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சர்டிஃபிகேட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஓனாக கூட நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு வந்து வேறு ஸ்க்ரீன் சைஸில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் அதையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் பைத்தான் கோடில் வந்து சில டைமென்ஷன் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகேவா? அந்த பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து அவங்க கொடுத்த ஃபைல்லே வந்து நம்ம லோகோலே போட்டு சர்டிஃபிகேட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் நேம்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து ஒன்று ஒன்றா லூப்பில் போட்டு நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து எல்லாருக்குமே ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் ஒரு நியூ இன்டர்பிரட்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஓகே, இந்த விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட் இருக்குல்ல, இது நியூன்னு கொடுக்குறேன். நியூன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு தரேன். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டோம் விர்ச்சுவல் என்வைரன்மெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன் எல்லாத்தையும். இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான பேக்கேஜஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையானது வந்து பில்லோன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் தான். ஓகேவா? அது வந்து பிப் இன்ஸ்டால் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு பில்லோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பேக்கேஜ் பாருங்கள். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த எரர் வந்து போனதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஸ்கிரிப்டை நான் ஒன் லைன் பை லைனாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குளோபல் வேரியபிள்ஸ்னு இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து இங்கே ஃபாண்ட்டுன்னு வச்சுருக்கோம் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன ஃபாண்ட் ஃபைல் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் கஸ்டம்ஸ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த ஃபாண்ட்டை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு அந்த ஃபாண்ட்டோட லொக்கேஷன் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஃபாண்ட் கலர் வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இந்த ஃபாண்ட் கலர் வந்து எப்படி கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கோட்னு போட்டிங்கன்னு வச்சிங்களேன், இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு வரும். கலர் பிக்கர் ஆர் கலர் கோட்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்களா எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற கோடு வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அங்கே போட்டிங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து அந்த கலரில் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ வந்து ஒயிட்னா வந்து FF, பிளாக்னா வந்து 00. இது தெரிஞ்சுங்க, அது பேசிக்கான விஷயம். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா டெம்ப்ளேட்டுன்றது நான் சொன்னல அந்த இமேஜ் தான் இந்த டெம்ப்ளேட்டாக வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் வேறு சைஸ் ஆஃப் இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கலாம். இப்போ இதுதான் என்னோடய டெம்ப்ளேட். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட்டை வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த டெம்ப்ளேட் இது. ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து என்னோடய டெம்ப்ளேட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சேவ் ஆஸ் கொடுத்துட்டு PNG மாற்றிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய டெம்ப்ளேட். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிவிட்டேன். சும்மா நான் சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபோல்டரில் இருக்கும். அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள்.
காப்பி பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் டைரக்டரியில் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓவர் ரைட்டாக கேட்கும், ஓவர் ரைட் கொடுத்துருங்க, முடிஞ்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் தான் வந்திருக்கும். அவர் கம்யூனிட்டி ப்ரௌட்லி ப்ரெசென்ட் தி சர்டிஃபிகேட் டு உங்கள் நேம் ஃபாலோட் பை ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்கிரிப்டுக்கு போங்க. ஸ்கிரிப்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து இந்த டெம்ப்ளேட்டோட சைஸை வந்து ஹைட்டு வித்தில் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கிட்ட பிறகு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஃப் மேக் சர்டிஃபிகேட் சொல்கிற ஃபங்க்ஷன் நேமு அந்த ஆர்கியூமெண்ட் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நேம்னு பாஸ் பண்ணுறாங்க. நேம் மீன்ஸ் எந்த நேமில் கொடுக்குறீங்களோ அந்த நேமில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து ட்ரா பண்ணி தரும். அதாவது இந்த பேக்கேஜ் வந்து ட்ராயிங் பேக்கேஜ் தான் அது. ஓகேவா? அது வந்து நமக்கு ட்ராயிங் பண்ணி தரும் அந்த ஃபாண்ட்டு வச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த இதில் வந்து இந்த பேக்கேஜ் தான் ஃபுல் இந்த பேக்கேஜ் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இந்த பேக்கேஜில் வந்து image.open ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே வந்து நம்மளோட இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜோட ஃபைல் வந்து ரீட் பண்ணிக்கிறாங்க. ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரான்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணி இமேஜ் இன்னொரு மெத்தடு இமேஜ் ட்ரா அந்த நம்ம ஓப்பன் பண்ண இமேஜோட ஃபைலை வந்து உள்ளே போட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கா அது அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற அந்த மெத்தட் பண்ணுற வேலை தான் எல்லாமே. அப்புறமேட்டுக்கா ஃபைண்டிங் வித் ஹைட் எல்லாமே வந்து அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் வித் அண்ட் ஹைட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளேசிங் இன் சென்டர் தென் மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெவலப்பர் வந்து ப்ராப்பராக எழுதியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா சேவிங் சர்டிஃபிகேட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்டரி. ஸோ இந்த லைன் ஆஃப் கோடு வந்து நம்ம எங்கே வந்து அந்த ஃபோல்டரை வந்து சேவ் பண்ணணும், அந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தட் வச்சு இமேஜ் சோர்ஸ் டாட் சேவ்னு இந்த மெத்தடை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபாலோட் பை இந்த பாத்தோட அந்த ஃபாலோட் பை இந்த டைரக்டரி பாத் தான் தராங்க. இந்த பாத் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் இங்கே சேவ் ஆகிற மாதிரி இந்த ஃபைல் நேம் எந்த ஃபைல் நேம்னா நீங்கள் பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறீங்களா அந்த அந்த அதே நேமில் வந்து சேவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பிரிண்ட் வந்து சேவ் ஃபைல் வரும். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து நம்மளோட பேர் போட்டுக்கலாம். இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நிறைய நேம் போட்டு வச்சுருக்காங்களே, ஸோ அது வந்து அவங்க நேம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட நேம்ஸ்லாம் வந்து போட்டு பார்ப்போம். சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நேம் போட்டுப்போம். அடுத்து நம்மளோட சேனல் நேம். ஓகேவா? சும்மா போட்டு பார்க்கலாம். ஓகே, இதில் நேம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணால் ஒர்க் ஆகுதா செக் பண்ணிடலாம். என்ன எரர் வந்தால் நான் வந்து அப்படியே சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ரன் தான் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து சேவிங் சர்டிஃபிகேட்னு வந்துருச்சு. அப்போ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்துருக்கு பாருங்கள் ஃபைல். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிருக்கு. சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட நேம் வந்துருக்கு. சும்மா ட்ராயிங் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், ஃபாண்ட்டு செம்மையாக இருக்குது ஃபாண்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளோட Behindfactsம் வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து செட் ஆஃப் ஒரு நேம்ஸ் இருக்குது, இவ்வளோ நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் வந்து இவ்வளோ நேம்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சுருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் ஃபைலாக வச்சுக்கலாம், இல்லை வந்து எக்ஸலில் வச்சுக்கலாம் லைனாக. ஓகேவா? எதில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து சின்னதாக ஒரு கேம் வைக்கிறீங்க, எல்லாருக்கும் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி சின்னரியில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு எக்ஸலில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாமே எக்ஸலில் போட்டுட்டு லைனாக வச்சுட்டு அந்த எக்ஸலை வந்து நம்ம பேக்கேஜ் எக்ஸல் ரீட் பண்ணுற பேக்கேஜ் இருக்குது. அந்த எக்ஸல் ரீட் பண்ணுற பேக்கேஜை வந்து பைத்தானில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த லூப்பில் வந்து ஒவ்வொரு நேமாக வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டிங்கன்னா ஒவ்வொரு நேமாக வந்து சர்டிஃபிகேட் அடித்து நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும் அதுவே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும் நம்மளால். இதிலே வந்து நம்ம வின்னர் கண்டிஷன்லாம் போட்டு வின்னருக்கு தனியான சர்டிஃபிகேட்டு, ரன்னருக்கு தனியான சர்டிஃபிகேட்டு, அதுமாரி கண்டிஷன் போட்டால் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுமாரியான விஷயங்களும் பண்ணலாம். இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து நான் இது மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த நேம்ஸ்லேருந்து லைனாக வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வேணால் வந்து பண்ணி காட்டுறேன் ஒன்று. ஓகேவா? எப்படின்னு இருப்பேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து எஃப்னு செட் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைல் வந்து ரீட் பண்ணுவோம். நேம்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ரீட் கொடுக்குறேன். இப்போ வந்து எஃப் டாட்டு ரீட் லைன்.
ரீட் லைன்ஸ்னு கொடுத்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நேம் பேர் செட் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே தான் நான் பண்ணணும். அதை நேம் தான் ஸ்ட்ரைப் மெத்தட் யூஸ் பண்ணிடணும். சக்ஸஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் திஸ். ஓகேவா, இந்த நேம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஃபைனலாக வந்து அவுட்புட் கொடுக்க போகிறோம். ரன். இப்போ வந்து நம்ம ரன் ஆகிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட்டும் ஜென்ரேட் பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 153 சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய நேம்ஸுக்கு வந்து வராதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். நீங்கள் வந்து இந்த சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதை நான் இப்போ பண்ணல. செக் பண்ணிவிடுவோம். சர்டிஃபிகேட் எஸ், இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங். இப்போ பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் மெயில் பண்ணிடலாம் சர்டிஃபிகேட் யாராக இருக்கலாம் வேணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து உங்கள் பைத்தானில் இல்லை அரல்ஸ் ஓப்பன் சோர்ஸில் வேறு என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ எது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்குறீங்களோ அந்த கண்டென்ட் எடுத்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஃப்ரீயாகவே. நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரியான சோர்ஸ் கோட் வந்து இருந்தால் நான் வந்து எடுத்து நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்னென்னா புரியல நீங்கள் பண்ணும்போது ஏன்னா எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் பண்ணலாம். என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி as well as என்னோட பிகைன்ஃபேக்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடியும் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுறேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். as well as டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த கோடும் வந்து நான் என்னோடய ரெப்பாசிட்டரியில் வந்து மறக்காமல் ஆட் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பைத்தான் சீரீஸில் இது ஃபஸ்ட்டு வீடியோ. நீங்கள் மறக்காமல் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இருக்குது. எம்டி ரீப்ளேஸ் பை ஐஃபன்னு கொடுத்துடலாம். ஓகேவா, இப்போ இந்த நேம்குள்ளே வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த நேமை வந்து செக் பண்ணி அதில் ஏன்னா எம்டியாக இருந்துச்சுன்னா ஐஃபன்னு போட்டுரும். அது அப்போ வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் ஐஃபன்னு வந்துருச்சு. நமக்கு ஐஃபன்னு வரதும் யாராவது காட்டுது. வேறு என்னவா இருக்கும்? யூஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆர் லிங்க் இன்ஸ்டெட். something went wrong. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்வேலிட் ஆர்கியூமெண்ட்னு வருது எரரு. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எம்டி ஸ்பேஸ் வந்து அலோவ் பண்ணாமல் கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து இங்கே போட்டு செக் பண்ணுவோம் ஒர்க்காதான்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு நேம் மட்டும் கொடுத்து பார்ப்போம், இதுலேருந்து வரது கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் கொடுத்து பார்க்குறேன். ஐயோ, எல்லாமே ஒரே நேம்லேயே ஜென்ரேட் ஆகும். சுத்தம் பிரச்சனை இல்லை, ஒரே நேமில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ட்ரை டு ஓப்பன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். வெயிட் பண்ணுங்கள், இந்த லூப் எடுத்துகிட்டு இப்படி கொடுத்து பார்க்கலாம். நேம் தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, நேம் வந்து ஒர்க் ஆகுது, அப்போ நேம் பிரச்சனை இல்லை. ஓகே, நேம் வந்து ஒர்க் ஆகுது. சம்திங் லூப்பில் தான் ப்ராப்ளம் இருக்குது. கண்டுபிடிப்போம். இன்ட்ரெஸ்டிங், சிம்பிள் தான். ஏன் வர மாட்டேங்குது? எரரு எங்கே எரர்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான்ப்பா காட்டுது.
இந்த பாத் குத்துற மேபி தப்பாக இருக்கலாம். ஒரே நிமிஷம் சரி பண்ணிவிடுவோம். அவுட்டில் லினக்ஸுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்து, அதுதான் ஒர்க் ஆகலாம் நினைக்கிறேன். அவுட்டுக்குள்ளே ஓகே எனக்கு ஒர்க் ஆகலாம் நினைக்கிறேன். இப்போ வெயிட் லைன்ஸு ஃபைண்டு ஸ்ப்ளாஷ் என்ன யாராவது பார்த்துருவோம்டா நீ. சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா காய்ஸ்? இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேட் இஸ் ஜென்ரேட்டிங். உங்களுக்கு பார்த்து தெரியும், லூப்பில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது ஒவ்வொரு நேமாக. உங்களுக்கு வந்து எவ்வளோ நேம்ஸு 153 நேம்ஸ் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். எஸ், நம்ம கடைசியில் பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் வந்துச்சு பாருங்கள். அடேங்கப்பா நேம் போட்டு உனக்கு அழகாக வந்துச்சு சர்டிஃபிகேட். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து அலைன்மெண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, கொஞ்சம் அலைன்மெண்ட் கீழே வரணுமோ? ஓகே, எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சம்திங் ஸ்பேஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்பேஸ் ஏதோ ஸ்பேஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அதை. எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸ்ட்ரைப்னு ஒரு மெத்தட் இருக்குது ரைஸ். இப்போ ரீட் லைன்ஸ் இருக்குல்ல, லைன்ஸ்குள்ள ஸ்ட்ரைப்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்ட்ரைப் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு ஸ்ட்ரைப்பாக மாற்றி ஸ்ட்ரைப் பண்ணுறது இருக்குல்ல, ஸ்ட்ரிங் ஓகே. இதை வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டுட்டு டாட்டு ஸ்ட்ரைப்பு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஒயிட் பேஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடும் அது. ஐயோ என்னங்க எப்படி வருது? ஃபெயில்டு ஓகே, டெலிட் பண்ணு. ஓகே, சாரி, நம்ம இங்கே தான் பண்ணணும். அதை நேம் தான் ஸ்ட்ரைப் மெத்தட் யூஸ் பண்ணிடணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வருமானு தெரியல. பாஸ் பண்ணுவோம். எஸ், காட் இட். பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஏன் வரலான்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்பேஸ் வந்து அங்கே இருந்திருக்கு, அதனால தான் வரல. இப்போ வந்து கரெக்டாக வருது காய்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து லூப்பை போட்டு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணிடலாம்.